வணக்கம், சென்னை ஃப்ளேவரில் இன்றைக்கி 2 விதமான சூப் ரெசிபீஸ் பார்க்கலாம். கேரட் அண்ட் ஸ்பினச் சூப். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சின்னதாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, ஒரு அரை வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ சின்ன சின்னதாக நறுக்கியிருக்க ஸ்பினச் இதோட சேர்த்து 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கி விடலாம். இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கேரட்ஸையும் சேர்த்து 3 கேஷ்யூ நட்ஸ், இது ஆப்ஷனல், இதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 ஃபுல் கப் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடலாம். காய்கறி நல்லா வெந்து வந்திருக்கு. இதுலேருந்து அந்த வெஜிடபிள்ஸை மட்டும் எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்லேயோ பிளெண்டர்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச அந்த பியூரியை மறுபடியும் அந்த ஸ்டாக்கில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லோ ஃப்ளேமில் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் குக் பண்ணலாம். இப்போ கேரட் அண்ட் ஸ்பினச் சூப் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ கேரட் சூப். இதுக்கு 4 ஸ்வீட் பொட்டேட்டோ, 2 கேரட்ஸை நல்லா தோல் சீவி கழுவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை வெங்காயம், 3 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்து லோ ஃப்ளேமில் வதக்கலாம். கொஞ்சமாக செலரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதில் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க கேரட்ஸ், ஸ்வீட் பொட்டேட்டோஸ் சேர்த்து தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இது நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு 3 கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணீர் சேர்த்துக்கணும். தண்ணி எப்படின்னா அந்த காய்கறிக்கும் மேலே இருக்கிற மாதிரி அளவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இந்த காய்கறி நல்லா வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய்கறி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த காய்கறியை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்லேயோ பிளெண்டர்லேயோ சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி மறுபடியும் இந்த வெஜிடபிள் ஸ்டாக்கில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போது ஸ்வீட் பொட்டேட்டோ கேரட் சூப் ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.